ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஒரு 5 to 6 க்ளோஸ் ஆஃப் கார்லிக் வந்து பீல் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, ஒரே ஒரு க்ரீன் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அதில் வந்து அந்த ஆயில் ஹீட் ஆன உடனே வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆஃப் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரா, இது ரெண்டும் போட்டுட்டு இது ரெண்டுமே பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் ஆட் பண்ணுறோம். அது லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது ரோஸ்ட் ஆன உடனே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்ச கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஆனியன் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக சால்ட், ஆனியன் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் ஆகணும் ஆனியன் வந்து. இப்போ நம்ம இது கூடவே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் பொரிஞ்ச உடனே வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் வந்து ஜஸ்ட் கலருக்காக தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக டொமேட்டோ பஜ்ஜி அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். பட் இது வந்து சேமியா ஆட் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த டொமேட்டோ எல்லாம் ஒரு தொக்கு பதத்துக்கு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 4 glasses ஆஃப் வாட்டர் விட்டுருக்கேன் நான். இது வந்து 3 மெம்பர்ஸ்க்கு பண்ணுறோம், அதனால் 4 glasses ஆஃப் வாட்டர். சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இன்றைக்கி அணில் சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் பேம்பூ சேமியா கூட யூஸ் பண்ணலாம். இந்த பாயாசத்துக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். இந்த சேமியாலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க, வேகட்டும் சேமியா. யூஸ்வலாக சேமியா சட்னி பண்ணுறதை விட இது வந்து பண்ணிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட் டின்னருக்கு வந்து ஈஸியாக முடிச்சிக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து பிக்கிள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சேமியா வெந்துடுச்சு, அவ்வளோதான். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க நல்லா. எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பட் இந்த தக்காளி சேமியா வந்து தி பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். எதுக்குன்னா குவிக்காகவும் பண்ணிடலாம், டேஸ்டியாகவும் பண்ணலாம், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூடவே நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வெறும் தக்காளி சேமியா மட்டும்தான் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீட்டில் ஒரு வாட்டி இந்த தக்காளி சேமியா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஏதாச்சும் சைட் டிஷ் வேணும்னா பிக்கிள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது வந்து நான் வந்து மிச்சம் ஆயிடுச்சுன்னா நைட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா முட்டை சேமியா பண்ணிவிடுவேன். அந்த ரெசிபியும் நான் ஒரு நாள் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.